என்ன நோவா ஒரே சத்தமா இருக்கீங்க? என்ன பெரிய வீடு இல்லையா? நம்ம ஊர்ல ஒரு பெரிய மழை பெய்ய போகுது. கடவுள் ஒரு பெரிய மழை அனுப்பி இந்த உலகத்தை அழிக்க போகுது. அதனால கடவுள் சொன்னாங்க நம்ம பெரிய மழை இருக்காங்க. உனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அதான் உனக்கு இந்த மாதிரிலாம் யோசனை வருது. நல்ல வைத்தியரா இவ்வளவு சத்தம் நைட்ல ஒரு கட்டிங்க போட்டு ரேசனா. நம்ம ஊர்ல பெரிய மழை பெய்ய போகுது. கடவுள் ஒரு பெரிய மழை அனுப்பி இந்த உலகத்தை அழிக்க போறாரு. அதனால கடவுள் சொன்னாங்க ஒரு பெரிய கப்பலை என்னையா சொல்ற? மழையா ஆனா தண்ணியா? ஒரு சரக்கா நிறைய இருக்கும் போலயே. ஒரு தண்ணி நிறையா அப்படிசியா டெய்லியில இங்க வாங்க வேண்டியது ரொம்ப கடுப்பாகுது. சரி கொஞ்சம் நீங்க சரக்கு மட்டும் சமையல் பண்ணீங்கன்னா டெய்லி லைன்ல நீங்க வாங்குறது கம்மி ஆயிடும். கொஞ்சம் பண்றியா? இந்த தண்ணி இல்லையா, குடிக்கிற தண்ணியா? நீ மட்டும் இந்த குடிப்பழக்கத்தை விட்டுட்டு கடவுளை நம்பி வாழ வந்தா உடனே இந்த வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுவோம்னா நீங்களும் மூழ்கிடுங்க. நீ சரியில்லைன்ற போயா கட்டி போட்டு வர போ. என்னையா புதுசு புதுசா கதை கட்டுற? மழை வர போதுன்ற, உலகம் அழிய போதுன்ற, கப்பல் கேட்டுன்ற, கடவுள் வரப்போன்ற, இதெல்லாம் உண்மையா நடக்குமா? ஆமாப்பா, கடவுள் உன்னை நேசிக்கிறார். அதனாலதான் முன்னாடி எச்சரிக்கிறார். இப்ப மட்டும் நம்ம மன திரும்பிட்டோம்னா கடவுள் நம்மளை அழிக்க மாட்டார். இதெல்லாம் யாராலையுமே அழிக்க முடியாதுடா. தேவனை இவர்களை நம்பி ரட்சியும். இங்க பாரு, நோமா சொன்னத மனுஷங்கன்னா கேட்கல. ஆனா இந்த விலங்குகளும் பறவைகளும் பாரு, கடவுளுக்கு பயந்து தானா பறந்து வந்து பயலுக்குள்ள போகுது. பாத்தியா? ஆமா ராய், நோவா சொல்றத கேட்கும் போது எனக்கே பயமாதான் இருக்கு. ஆனா இந்த ஜனங்க அதை கிண்டல் பண்ணிட்டு தான் போறாங்களே. எனக்கு என்னவோ நோவா சொல்றது போல நடக்குமோன்னு தோணுது ஜாய். ஆமாப்பா, என்னதான் நடக்குது பாப்போம் வா. ஐயோ, மழை தூரல் போடுது. அச்சோ, மழை பெய்யுது, வா ஓடு ஓடு. வாங்க வாங்க சாப்பிடலாம். சப்பாத்தி ஆயிட போகுது. அம்மா, மாவு போதுமானதா இருக்குதா? இந்த மழை வெள்ளம் போற வரைக்கும் நமக்கு வருமா? தேவன் நம்ம பாதுகாக்கிறதுக்காக எவ்வளவு முன்னெச்சரிக்க இவ்வளவு விஷயங்கள் சொல்லி நம்ம நடத்தி வராரு. மாறு காலையிலதான் விஷயமா. ஆமா ஆமா, தேவன் நல்லவரா இருக்காரு. நமக்கு மட்டும் இல்லாம இந்த விலங்குகளுக்கு தேவையானதை கொடுத்துருக்காரு. சரியா சொன்ன காலம். வா, எப்படி ஒரு ஏரியால காட்டு விலங்குகள்லாம் நல்லா சாப்பிடுதா? அமைதியா இருக்கா? ஆமாப்பா, எல்லா அமைதியா தான் இருக்காங்க. இந்த குழந்தை பையன் மட்டும் கொஞ்சம் வால் தனம் பண்றான். மற்ற எல்லாரும் அமைதியா தான் இருக்காங்க. இந்த பறவை
என்னால சமாளிக்கவே முடியலப்பா. ஒழுங்கா ஒரு இடத்துல இருக்கா, ஏதாவது ஒரு விளக்கு மேல போய் உட்காந்துருக்குப்பா. அதுக்கு எப்படி நான் சாப்பாடு போறேன்? நானும் அதுக்கு முன்னாடி பறக்க வேண்டியதா இருக்குப்பா. நானும் அதுக்கு முன்னாடி பறந்தே போறேன். அப்படியே பறந்து வந்து சப்பாத்தி சாப்பிட்டுருக்கோம். தேவனுக்கு நம்ம ரொம்ப நன்றி கடன் பண்ணவங்களா இருக்கணும். ஆமா ஆமா, எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தேவன் நம்மளை காப்பாத்தி இருக்கிறார் பாத்தியா. ஆமா ஆமா, இவ்வளவு தண்ணி வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணியே வந்தது இல்ல. இந்த மழை வேற நிக்கவே மாட்டேங்குது. ஆமா, ஒரு 2 நாள் சந்தோஷமா இருந்தது. இப்போ 1 வாரம் ஆயிடுச்சு, இந்த மழை நிக்கவே இல்லை. எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்கு. வீட்டுல தெருவுல எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்கு. எனக்கு ரோவா சொன்னது உண்மையாடுமோடு பயமா இருக்கு. என்ன பண்றது? ஐயோ, அவன் தான் கப்பலுக்குள்ள போயிட்டானே, திறப்பானா? ரொம்ப நல்லவன், ரொம்ப இறக்கம் உள்ளவன். அவன்கிட்ட நம்ம கேட்டா கண்டிப்பா கதவை திறப்பான். வாங்க போய் கேட்கலாம். இந்த மழையில இந்த கப்பலோட கதவு எங்க இருக்குன்னு தெரியலையே. அச்சோ, வாங்க இந்த பக்கம் போய் பார்க்கலாம். நாங்க வெளியே இருக்கோம்வா. தண்ணி வேற வந்துட்டே இருக்கணும்வா. கழுத்துல எல்லாம் மூழ்குதேவா. காப்பாத்துவா. எங்கெல்லாம் பார்த்தா அவனுக்கு பாவமா இல்ல? குழந்தையாவது காப்பாத்தணுவா. எனக்கு நானும் பரவாயில்ல. கதவை தர நோவா. சாமி இருக்கு, எல்லாமே முடிஞ்சு. இப்படி என்ன காப்பாற்ற முடியல. திருச்சி கதவை தரணுவா. இப்போ உங்க சாமிகிட்ட வேண்டி போகணும். எல்லாரும் உள்ள விட சொல்லணுவா. ப்ளீஸ்யா. எங்களை மன்னிச்சுடுவா. உங்க அப்பா பண்ணிட்டான். ஐயோ, கடைக்கார தண்ணி வந்துருச்சு. கதவை திறக்கணுமா, கொஞ்சம் மச்சு வரணுமா, போயிடும் உள்ள. அப்பா, இந்த ஜனங்க எல்லாம் கஷ்டப்படுறது கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. எனக்கு மட்டும் என்ன ஆசையா, எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. எவ்வளவோ சொன்னேனே, இப்ப நேரம் முடிஞ்சிருச்சு. நம்மளால கதவை திறக்க முடியாதுக்கா. இல்லப்பா, நாங்க கொஞ்சம் ட்ரை பண்றோம், திறந்து பண்றோம். பாவம், தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அழியும் போது மனசு கஷ்டமா இருக்குப்பா. கொஞ்சம் திறந்து, நாங்க தான் ட்ரை பண்றோமே. கர்த்தர் கதவை அடைச்சிட்டாரு, நம்மளால திறக்க முடியாதுப்பா. நீங்க ட்ரை பண்ணுங்க. எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நம்மளால இப்போ உதவி செய்ய முடியாது. நேரம் முடிஞ்சிருச்சு. ட்ரை பண்ணி பார்ப்போம்.
அப்பா நம்ம கம்பெனியில் வந்து 40 நாள் ஆயிருக்கோம். மழை நின்று இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியே போய் பார்க்கலாமா? இருக்கா புறாவை அனுப்பி பார்ப்போம். அதான் அன்னைக்கே ஒரு காக்காவை அனுப்பினீங்களே, அது திரும்ப வந்துடுச்சு. கொஞ்ச நாள் ஆகட்டும். இது சரியான நேரமா இருக்கும்னு நினைக்கிறேன் பசங்களா. நம்ம காமி சொன்ன போல ஒரு புறாவை அனுப்பிப்போம். நம்ம படங்கை விட்டு இறங்குறதுக்கான நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம கதை திறக்க ட்ரை பண்ணலாமா? எவ்வளவு நாளாச்சு இந்த வெளிச்சத்தை பார்த்து. கண்ணெல்லாம் கூசுது. சூப்பரா இருக்குல்ல? வானத்தை பார்க்குற சபமே தனி. கட்டியிருக்க விலங்குகள் எல்லாம் அவுத்து விடுவேன்.
எல்லாரையும் கடவுள் மலையை போட்டு அழைச்சிட்டாரு. இது வேதத்தை நடந்த உண்மை சம்பவம். இன்னராய் பயமுறுத்துற அப்ப பாசி எல்லாருக்குமே தண்டனை இருக்கா? ஆமா, பாவத்துடைய விளைவு மரணம் அப்படின்னு வேதம் சொல்லுது. பாவ செஞ்சவங்களுக்கு வேற மீட்பே இல்லையா? இந்த பாவத்திலிருந்து நாங்க வெளியே வரணும்னு நினைச்சா கூட இதை காப்பாற்ற யாராவது இருக்காங்களா? இந்த கடவுள் எங்களையும் அழைச்சிட்டு வரா? இந்த பாவத்திலிருந்து மீட்க ஒரு வழி இருக்கா? அதுக்குதான் இயேசு இருக்கிறார். அவர் அன்பானவர். அவர் பாவியெல்லாம் நேசிக்கிறார், பாவத்தை தான் வெறுக்கிறார். மனம் திரும்ப நினைக்கிற உனக்கு வேதம் ஒரு நல்ல பதில் சொல்லுது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு குமாரனை பெறுவான். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார்.
இயேசு பிறந்திருக்கிறாரு, வலியும் பிறக்கும். இப்போ பாவங்களை கழுவுவதற்காக கடவுள் மனுஷரா பிறந்திருக்கிறாரு. அவர் எப்படி நம்மளோட பாவத்தை கழுவ முடியும்? கொஞ்சம் பொறுமையா பார்ப்போம் வா, அப்ப நமக்கு புரியும். ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா, 2 கண்ணும் தெரியாது ஐயா, பிறந்ததுல இருந்தே கண்ணு தெரியாது ஐயா. ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா. ஏய் அமைதியா இரு. யார் அங்க போறாங்க தெரியுமா? தாவீதின் குமாரன் போறாரு. கொஞ்சம் சத்தம் போடாம இரு. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இப்பதானே சொன்னேன், சத்தம் போடாத. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவனை அழைத்து வாருங்கள். நான் உனக்கு செய்ய வேண்டும். ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. எனக்கு கல்லன் தான் வீடு, ஒழுங்கா ஒரு துணி கூட போட மாட்டான். ஆமா, கல்லால தான் உடம்பையே கீறிப்பான். இவனுக்கு பிசாசு பிடிச்சு தினத்தோறும் கஷ்டப்படுறான். ஏன் அவனை துன்பப்படுத்துகிறாய்? அவனை விட்டு நீங்கி போ. நன்றி நன்றி. வா, இது பசிக்குது, சாப்பிட கொடுங்க. ஏன் என் சட்டை இப்படி இருக்கு? பையன் நல்லாயிட்டான், என் அப்பான கூப்பிட்டுட்டான். இயேசு உன்னை சுகமாக்கிட்டாருப்பா.
அமருங்க, இயேசு உங்களுக்காக பேச போகிறார். காக்கைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, ஆனாலும் பரமபிதா அவைகளை போஷிக்கிறார். பிலிப், இவர்கள் சாப்பிடுவதற்கு ஏதாவது ஆயத்தம் செய்வீர்களா? ஆண்டவரே, புருஷர்கள் மட்டும் 5000 பேர் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு போட்டா கூட எவ்வளவு வாங்குறது? இங்க ஒரு பையன் இருக்கான், அவங்கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருக்கு. நடக்கிற கதையே பேசுதா, அது அவனுக்கே பத்தாது. அத்தோண்டு அப்பத்தை வச்சுட்டு யாருக்கு சொல்லுவோம்? அதை என்னிடம் கொண்டு வாருங்கள். என்னடா அதை போய் இருக்கிறாரு? சரி வா கொடுப்போம். பிதாவே, உமக்கு நன்றி. வாருங்கள், இதை பகிர்ந்து எவங்கிட்ட நீ கடிதம் போறோம்னு தெரியல. எல்லாரும் உட்காருங்க, கொஞ்சம் வரிசையா உட்காருங்க. எல்லாருக்குமே உணவு இருக்கு. எவ்வளவு வேணாலும் திருப்தியா சாப்பிடுற அளவுக்கு எல்லாருக்குமே உணவு இருக்கு. எல்லாருக்குமே சாப்பாடு இருக்கு. வரிசையா உட்காருங்க எல்லாரும். என்னப்பா, எல்லாருக்குமே இருக்குப்பா உணவு. எல்லாருமே நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கு. திருப்தியா சாப்பிடுங்க. இந்தாப்பா இந்தாப்பா, பொறுமையா இருப்பா. எல்லாருக்கும் திருப்தியா சாப்பிடுங்க. இந்தாங்க மீன், இந்தாங்க அப்போ, எல்லாமே இருக்கு. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு இருக்கு. தாராளமா சாப்பிடுங்க. ஆச்சரியமா இருக்கு, எல்லாருக்கும் போதுமான உணவு கிடைச்சிருச்சு. பெரிய அற்புதம் செஞ்சிருக்காருல. கொஞ்சமா இருக்கணும்னு நம்மள புலம்பணும். ஆனா இயேசு பாத்தியா, இந்த கொஞ்சத்திலேயே மீதி இருக்க வச்சுட்டாரு. 12 கூட மீதி இருக்குடா. இன்னும் எல்லாரும் 4-5 தடவை சாப்பிட்டாங்க, ஆனாலும் 12 கூட இருக்கு. இயேசுவே, நீங்க கிரேட். போயிருக்க மாட்டான். கட்டாயம் ஒரு அற்புதம் செஞ்சிருப்பீங்க. ஆனா இப்போ எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கீங்க. நீங்க இருந்தீங்க என்றால் லாசரு செத்திருக்க மாட்டான் ஐயா. லாசருவை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? அந்த கல்லை எடுத்து போடுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். லாசருவே, வெளியே வா. அவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். நன்றி இயேசுவே, நன்றி.
பெரும் புயல் எழுந்தது எதிரே, அலைகள் படகை மோதினதே. அலை வரும் அச்சத்தில் ஆழ எழும்பி அனைத்தையும் அதட்டினீரே. பெரும் புயல் எழுந்தது எதிரே, அலைகள் படகை மோதினதே. அலை வரும் அச்சத்தில் ஆழ எழும்பி அனைத்தையும் அதட்டினீரே. இவர் யாரோ, இவர் யாரோ, என்னும் நிலையான நங்கூரமே. இவர் யாரோ, இவர் யாரோ, என்றும் நிழலாய் தொடர்பவரே. ஓ நன்றி சொல்வேன், முழு மனதாய் சொல்வேன், நிறைவுறாதே தனக்கே. ஓ நன்றி சொல்வேன், முழு மனதாய் சொல்வேன், நிறைவுறா ஒரு வருக்கே. நன்றி சொல்வேன், முழு மனதாய் சொல்வேன், நிறைவுறாதே தனக்கே. ஓ நன்றி சொல்வேன், முழு மனதாய் சொல்வேன், நிறைவுறா ஒரு வருக்கே. உயிர் தருவதில் நீ சிறந்தவர் என்றறிவேன். தேவைக்கு ஒரு படிவேன், அதுவும் குணம் அறிவேன். உயிர் தருவதில் நீ சிறந்தவர் என்றறிவேன். தேவைக்கு ஒரு படிவேன், அதுவும் குணம் அறிவேன். இவர் யாரோ, இவர் யாரோ, என்னும் நிலையான நங்கூரமே. இவர் யாரோ, இவர் யாரோ, என்னும் நிழலாய் தொடர்பவரே. இவர் யாரோ, இவர் யாரோ, என்னும் நிலையான நங்கூரமே. இவர் யாரோ, இவர் யாரோ, என்னும் நிழலாய் தொடர்பவரே. நன்றி சொல்வேன், முழு மனதாய் சொல்வேன், நிறைவுள்ள தேவனுக்கே. ஓ நன்றி சொல்வேன், முழு மனதாய் சொல்வேன், நிறைவுள்ள ஒருவருக்கே. நன்றி சொல்வேன், முழு மனதாய் சொல்வேன், நிறைவுள்ள தேவனுக்கே. ஓ நன்றி சொல்வேன், முழு மனதாய் சொல்வேன், நிறைவுள்ள ஒருவருக்கே. ஏய் ஜாய், இயேசு எப்படிலாம் அற்புதம் செஞ்சிருக்காருன்னு பாத்தியா? அவரால செய்ய முடியாதது ஒண்ணுமே இல்ல. ஆமாயா, உள்ள இருக்குது வேற லெவல். இன்னும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையா இருக்கு. அப்புறம் என்ன நடந்தது? என்ன சொல்லியிருக்கு பைபிள்ல? போய் பார்க்கலாமா? வா வா பாப்போம்.
என்னால நம்ப முடியாது. ஏத்துக்கவே மாட்டேன். ஏன் இப்படிலாம் ஆகுது? அவர் ஏன் அடிச்சு கொண்டுட்டாங்க? ஒரு நல்லவர். ஆமாம் ஜாய், தீர்க்கதரிசனம் அப்படிதான் சொல்லியிருக்கு. இது கடவுளோட திட்டம் ஜாய். நம்ம எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக அவர் ஏற்றுக்கொண்ட ஒரு அவமானம். ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக இயேசு கிறிஸ்துவ சொல்லி இருக்கிறாரு. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்ம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பித்திருந்து அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல விழ பண்ணினார். அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவே இல்லை. அடிக்கும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டிய போலவும், தன்னை மயிர் கத்துகிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். எனக்காகவா இவ்வளவு அவமானத்தையும் இயேசு சுமந்தாரு? அதான் கடவுள் நம்ம மேல வச்ச அன்பு ஜாய். இயேசு நேசிக்கிறாருன்னு எல்லா கிறிஸ்தவர்களும் சொல்றாங்கல்ல, அதுக்கு இதுதான் அர்த்தம். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறுத்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பினை விளங்க பண்ணுகிறார். ஆமாம், நிறைய கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஜீசஸ் உங்களை நேசிக்கிறாங்கலாம் சொல்லுவாங்க. நான் நினைச்சுக்குவேன், அவர் ஏன் லவ் பண்ணணும்னு. ஆனா பெரிய அன்புராய், இன்னைக்குதான் எனக்கு அவரோட அன்பு புரியுது. நோவா காலத்துல பாவம் செஞ்ச ஜனங்க வெள்ளத்துல அடிச்சது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை. இன்னைக்கு பாவியா இருக்கிற நாம ஆண்டவர் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கும் போது அவர் மன்னிப்பார். அவருடைய மரணத்தினால் நமக்கு மன்னிப்பை ஏற்படுத்தினார். அதை கொடுக்க அவர் தயாரா இருக்கிறாரு. இவ்வளவு பெரிய அன்பை பார்க்கும் போது யாருக்குதான் பாவம் செய்ய தோணும்? நானும் அந்த ஆண்டவர் கிட்ட வந்து என் பாவத்தை மன்னிச்சிருக்கேன்னு கேட்க போறேன். நிச்சயமா இயேசு என்ன மன்னிச்சு ஏற்றுக்கொள்வார்ல? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். Thank you.